ஸ்மார்ட் கட் ப்ரோக்குள்ளே எப்படி லட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல லட் இல்லைன்னா லுக்அப் டேபிள் என்னது லட் இல்லைன்னா லுக்அப் டேபிள் நார்மலி டிஜிட்டல் இமேஜிங்காக இல்லைன்னா போஸ்ட் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அசல்ட்டாக நான் லட்ஸ் பற்றி பேசிட்டேன்னா லட்ஸ் ஃபில்டர் இல்லைன்னா ப்ரீசெட் ஆகும். இது மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணி அப்புறம் ஃபோட்டோஸ் ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் அதோடைய லுக் அண்ட் ஃபீல் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம ஸ்மார்ட் கட் ப்ரோக்குள்ளே நீங்கள் தாராளமாக எந்த இடத்துல இருந்தாலும் லட்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தாராளமாக நீங்கள் சோனி, கெனான், நிக்கோன் அதோட வெப்சைட் சேர்ந்த பிறகு அதோட லட்ஸ் ப்ரீசெட்ஸ் டவுன்லோட் பண்ணி தாராளமாக ஸ்மார்ட் கட்குள்ளே உட்கார வைக்கலாம். தாராளமாக இது விதம் ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்கும். அது மூலியமாக லட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் லட்ஸ் போட்டு வேலை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஸ்மார்ட் கட் ப்ரோ 9.3க்குள்ளே வீடியோ ஃபில்டர்ஸ்குள்ளே வர வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே கலரில் லட்ஸ் ஃபில்டர் கிடச்சிடும். அந்த லட் ஃபில்டர் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் நம்ம கிளிப் மீதி பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கிளிப் செலக்ட் பண்ணி மறுபடி எஃப்எக்ஸ் பேனலுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். எஃப்எக்ஸ் செட்டப்பில் வந்த பிறகு திருப்பி நம்ம எந்த கிளிப்பில் லட் ஃபில்டர் போட்டிருக்கோம் அந்த கிளிப் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அப்புறம் பக்கத்தில் எஃப்எக்ஸ் பேனில் வந்துச்சுன்னா உங்கள் லட் ஏரோ டவுன் பண்ணுங்கள். இது விதம் ஏரோ டவுன் பண்ணிட்டுனா உங்களுக்கு டிஃபால்ட் நம்ம கம்பெனி மூலியமாக லட்ஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கும். அது இங்கே காட்டிடும். அத்தனை லட்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு எது விதம் லட்ஸ் தேவைப்படுது இல்லைன்னா கலர் கிரேடிங் செய்ய வேண்டியிருக்கலாம். அதுக்கு சம்பந்தமாக இதுக்குள்ளே ஃபில்டர்ஸ் இருக்கும், ப்ரீசெட்ஸ் இருக்கும். இது விதம் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னாச்சுக்கு கீபோர்டுக்குள்ளே அப் டவுன் ஏரோ போட்டு செலக்ட் பண்ணி உட்கார வைக்கலாம். இந்த விதம் இருக்கிற கலர் சம்பந்தமாக லட்ஸ் போட்டு வேலை செய்யலாம். இப்போதுக்கு எனக்கு எது விதம் லட்ஸ் தேவைப்படுது அது விதம் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த ப்ரீசெட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், செட் ஆன பிறகு பாருங்கள் என்னோட கலர் லட்ஸ் போட்டு கிளிப் ரெடி ஆயிடுச்சு இந்த இடத்துல. அப்புறம் லட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அது ஸ்மார்ட் கட்குள்ளே எப்படி உட்கார வைக்கலாம் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கூகுள் குரோம்குள்ளே போக வேண்டியிருக்கும். போன பிறகு சோனி ஃப்ரீ டவுன்லோட் லட்ஸ் அப்படி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட கேமரா லட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சோனி லட்ஸ் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு பாருங்கள் சோனி சைட்ஸில் வந்துட்டுனா அதுக்கு சம்மந்தமாக லட்ஸ் இங்கே டவுன்லோட் இருக்கும். பாருங்கள் பக்கத்தில் டவுன்லோட் பட்டன் கிளிக் கொடுத்தோன்னா இந்த மாதிரி டவுன்லோட் கிடச்சிடும். டவுன்லோட் பட்டன் கிளிக் எடுத்த அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த விதம் இருக்கிற அத்தனை லட்ஸ் டவுன்லோட் கிளிக் கொடுத்த அப்புறம் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இருக்கிற அத்தனையும் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேமரா லட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நிக்கோன் கேமரா ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் நிக்கோன் கேமரா லட்ஸ் போட்ட அப்புறம் அந்த லிங்க் அடிச்சிடும். அந்த லிங்க் மூலியமாக அங்கே உங்களுக்கு டவுன்லோட் லட்ஸ் சம்பந்தமாக விஷயம் இருக்கும். அது டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்த அப்புறம் இந்த மாதிரி சேவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கெனான் சம்பந்தமாக ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கெனான்ஸ் ஃப்ரீ லட்ஸ் டவுன்லோட் கொடுங்க. உங்களுக்கு இதோட லிங்க் அடிச்சிடும். அந்த மூலியமாக இருக்கிற லட்ஸ் ப்ரீசெட்ஸ் கெனான் சம்பந்தமாக இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட லட்ஸ் ஃப்ரீ அவைலபிளாக இருக்கும். அத்தனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் செஞ்சுருக்க லட்ஸ் ஃபைல்ஸ் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. இந்த விதம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுனா அதோட ஒரு ஃபோல்டர் கிடச்சிடும். அந்த ஃபோல்டருக்குள்ளே தாண்டிட்டுனா அதுக்கு சம்பந்தமாக 3D லட்ஸ் ஃபில்டர் இல்லைன்னா ப்ரீசெட் காட்டிடும். அந்த ப்ரீசெட்ஸ் நம்ம ஸ்மார்ட் கட்குள்ளே உட்கார வைக்கலாம். இதுக்காக முதல்ல நான் டவுன்லோட் பண்ணியிருக்க ப்ரீசெட்ஸ் அப்படியே காப்பி கொடுத்த அப்புறம் எக்ஸ்குள்ளே வந்துக்கலாம். எக்ஸில் வந்த அப்புறம் கண்டென்ட் லைப்ரரியில் போன பிறகு லட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போன பிறகு அதுக்குள்ளே திருப்பி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பேர் போடணும் அந்த மாதிரி பேர் போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். பேஸ்ட் முடிச்ச அப்புறம் திருப்பி நம்ம ஸ்மார்ட் கட் ப்ரோ ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்மார்ட் கட் ப்ரோ ஓப்பன் பண்ணி அப்புறம் திருப்பி நம்ம வீடியோ ஃபில்டர்ஸ்குள்ளே போங்க. வீடியோ ஃபில்டர்ஸ்குள்ளே போன பிறகு அதுக்குள்ளே கலருக்குள்ளே வாங்க. கலருக்குள்ளே வந்த பிறகு அங்கே லட் ஃபில்டர் இருக்கும். அந்த லட் ஃபில்டர் அப்படியே நம்ம டைம் லைனில் போட்டிருக்க கிளிப் மீதி போடுங்க. அவ்வளோதான். அப்புறம் லட்ஸ் போட்ட அப்புறம் திருப்பி நம்ம வீடியோ ஃபில்டர்ஸ் எஃபெக்ட் செக்ஷனில் அந்த லட் ஏரோ டவுன் பண்ணுங்க. அதுக்குள்ளே எத்தனை ஃபில்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அத்தனை ஃபில்டர் இங்கே ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும். ஓகே, இதுக்குள்ளே எது தேவைப்படுது அது விதம் டவுன் அப் டவுன் ஏரோ யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி உட்கார வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி செலக்ட் கொடுத்த அப்புறம் உட்கார வைக்கலாம். இதோடு சேர்த்து உங்கள் கிளிப்புக்கு மீதி கலர் கரெக்ஷன் செய்ய வேண்டியிருந்தால் இந்த மாதிரி கிளிப் செலக்ட் பண்ணி அப்புறம் கலர் கரெக்ஷன் கொடுங்க. டீப்லி உங்களுக்கு பிரைமரி கலர் ஆகட்டும், செகண்டரி கலர் ஆகட்டும், இல்லைன்னா மாஸ்டர் கலர் ஆகட்டும், எது இருந்தாலும் அதோட சேஞ்சஸ் இங்கே செஞ்சுக்கலாம். அதோட சேர்த்து அதோட காமா லெவல் இருக்கட்டும்,
பிரைட்னஸ் இருக்கட்டும், எது இருந்தாலும் அதுக்கு சம்பந்தமாக டீட்டெயிலிங் நம்ம கலர் கிரேட் இந்த கலர் கரெக்ஷன் மோடில் இல்லைன்னா கலர் கரெக்ஷன் ஃபில்டர் மூலியமாக நம்ம உட்கார வச்சு அதுக்கு தகதா வந்து லுக் அண்ட் ஃபீல் நம்ம கிளிப்புக்கு வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம மாடிஃபை பண்ண முடியும். லட்ஸ் வந்து மாடிஃபை செஞ்ச அப்புறம் அந்த லட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் லைப்ரரிக்குள்ளே சேவ் பண்ணி செஞ்சு வைக்கணும்னா நீங்கள் அது கூட செஞ்சுக்கலாம். இதுக்காக முதல்ல நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்க லட்ஸ் பக்கத்தில் சேவ் பட்டன் இருக்கும். அந்த சேவ் பட்டனில் கிளிக் கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து கஸ்டம் ஒரு டயலாக் பாக்ஸ் கிடச்சிக்கும். அதுக்குள்ளே நீங்கள் முதல் மாஸ்டர் ஃபோல்டர் நேம் பண்ணிவிடுங்க. ஓகே, முதல்ல மாஸ்டர் நேம் கொடுத்த அப்புறம் அதுக்குள்ளே சப் ஃபோல்டர் நேம் போட வேண்டியிருக்கும். சப் ஃபோல்டர் நேம் கொடுங்க. ஓகே, சப் ஃபோல்டர் நேம் போட்ட அப்புறம் நீங்கள் அந்த ப்ரீசெட்க்கு வந்து எந்த பேர் போடணும் இல்லைன்னா எந்த நேம் போடணும் அது விதம் நேம் போட்ட அப்புறம் அந்த இடத்துல சேவ் கொடுங்க. அவ்வளோதான். இதோடு சேர்த்து நீங்கள் கலர் கரெக்ஷன் செஞ்சுருக்க அந்த கலர் கரெக்ஷன் சேவ் பண்ண வேண்டியிருந்தால் பக்கத்தில் மறுபடியும் அந்த ஃபோல்டர் கிளிக் கொடுங்க. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணோம் அது வந்து கேட்கும். அந்த இடத்துல முதல்ல எங்கே நம்ம ப்ரீசெட்ஸ் வச்சுருக்கோம் அந்த இடத்துல நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கல அந்த இடத்துல பேர் போட்டு சேவ் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க கலர் கரெக்ஷன் ப்ரீசெட்ஸ் ரெடி டு யூஸ் சேவ் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்கலி. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேலை செய்யும் போது நீங்கள் செஞ்சு வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் இல்லைன்னா லட்ஸ் போடணும்னா முதல்ல கிளிப் இந்த மாதிரி டைம்லைனுக்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுங்க. கொடுத்த அப்புறம் எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு வந்து பாருங்கள் வீடியோ ஃபில்டர்ஸ்குள்ளே போனோன்னா அந்த இடத்துல கஸ்டமைஸ் செஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல கஸ்டமைஸ் ஃபோல்டர் பார்க்க முடியும். அதுக்குள்ளே சப் ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே அந்த ப்ரீசெட்ஸ் பார்க்க முடியும். அது வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்துட்டுனா இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் சம்பந்தமாக ஃபில்டர் இருக்கும். அதோடு சேர்த்து லட் ஃபில்டர் இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கா அந்த ஃபில்டர்ஸ் போட்டு திடீர்னு வந்து வேலை செஞ்சு அனுப்ப முடியும். ட்ராக் உள்ள இல்லைன்னா மல்டிபிள் கிளிப்பில் எப்படி வந்து லட்ஸ் யூஸ் பண்ணுற இல்லைன்னா எப்படி ரிமூவ் பண்ணுற அந்த விஷயம் கற்றுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் கிளிப்ஸில் இல்லைன்னா ட்ராக்கில் லட்ஸ் கலர் கரெக்ஷன் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணணும்னா அதுக்காக முதல்ல நீங்கள் வந்து அந்த கிளிப்ஸ் எத்தனை உங்களுக்கு வந்து கிரேட் பண்ணணும் இல்லைன்னா லட்ஸ் யூஸ் பண்ணோம் அத்தனை கிளிப்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நம்ம ட்ராக்கில் ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுங்க. அப்புறம் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கா ப்ரீசெட்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா ஃபில்டர் இருக்கலாம். அந்த ஃபில்டர்ஸ் இல்லைன்னா ப்ரீசெட்ஸ் வந்து எப்படி மல்டிபிள் கிளிப் இல்லைன்னா ட்ராக்கில் போடலாம் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம கஸ்டமைஸ் செஞ்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் எங்கே வச்சுருக்கோம் அந்த இடத்துல வந்த பிறகு அந்த ப்ரீசெட்ஸ் ஆகட்டும் லட்ஸ் ஆகட்டும் அப்படியே செலக்ட் பண்ணி அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இருக்கிற அந்த ஃபில்டர் வந்து மல்டிபிள் கிளிப் இல்லைன்னா நம்ம ட்ராக்கில் அப்ளை பண்ணோம்னா அந்த ப்ரீசெட்ஸ் ஆகட்டும் கலர் கரெக்ஷன் ஃபில்டர் ஆகட்டும் அப்படியே ட்ராக் பண்ணி அந்த ட்ராக் மீதி ட்ராப் கொடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி இப்போத்துக்கு பாருங்கள் ஒரு அடியாக மல்டிபிள் கிளிப்ஸ் மேலே அந்த ஃபில்டர் ஆகட்டும் லட்ஸ் ஆகட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஈஸி. அப்புறம் திருப்பி அந்த ட்ராக் ஆகட்டும் மல்டிபிள் கிளிப் மேலே எனக்கு கலர் கரெக்ஷன் சம்மந்தமாக ஃபில்டர் போட வேண்டியிருந்தால் இல்லைன்னா மீதி ஃபில்டர் ப்ரீசெட் போட வேண்டியிருந்தால் இந்த மாதிரி அந்த ப்ரீசெட்ஸ் ட்ராக் ட்ராப் கொடுங்க. அந்த ட்ராக் மேலே உங்களுக்கு வந்து ஒரு அடியாக அப்ளை ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடியாக ட்ராக் இல்லைன்னா மல்டிபிள் கிளிப்பில் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் போட்டிருக்க ஃபில்டர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா லட்ஸ் ஆகட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியிருந்தால் அதுக்காக முதல்ல நீங்கள் புரிய வச்சாகணும். எம்டி ஸ்பேஸில் நீங்கள் வந்து முதல்ல கிளிக் கொடுங்க. இந்த மாதிரி டைம்லைனில் எம்டி ஸ்பேஸில் கிளிக் கொடுத்த அப்புறம் நீங்கள் வந்து ட்ராக் எது செலக்ட் பண்ணணும் அந்த ட்ராக் செலக்ட் கொடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இருக்கிறது இந்த ட்ராக்கில் இருக்கா ஃபில்டர்ஸ் எனக்கு ரிமூவ் பண்ண வேண்டியிருந்தால் திருப்பி நான் அந்த டைம்லைனில் எம்டி ஸ்பேஸில் இல்லைனா பிளாங்க் ஸ்பேஸில் கிளிக் கொடுங்க. அப்புறம் திருப்பி நான் எஃபெக்ட்ஸ் பேனலில் வரலாம். ஆனால் திருப்பி நான் வந்து அந்த ட்ராக் மறுபடியும் செலக்ட் பண்ணி அப்புறம் பாருங்கள் அத்தனை ஃபில்டர்ஸ் இல்லைன்னா ப்ரீசெட்ஸ் இங்கே காட்டிடும். ஒன்றுன்னா நம்மளால் வந்து டெலிட் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ரிமூவ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரீசெட்ஸ் ஆகட்டும் லட்ஸ் ஆகட்டும் ரிமூவ் பண்ணலாம் டெலிட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.